வணக்கங்க. மட்டன் யாரும் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நாங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கோலா உருண்டை செய்யறதுக்கானது ஒரு முடி தேங்காய் திருவி தட்டில் வச்சுக்கணும். ஒரு 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து அதில் ஒரு பாதி வெங்காயம் உரித்து கழுவிட்டு 2 அரிஞ்சு, நைஸாலாம் அரிய வேணாம், 2 அரிஞ்சு அதை தேங்காயோட போட்டுக்கணும். ஒரு 50 பொட்டுக்கல்ல அதில் போட்டுக்கணும். சோம்பு போட்டுக்கணும், பூண்டு போட்டுக்கணும், இஞ்சி போட்டுக்கணும். ஒரு கொஞ்சோண்டு வரமல்லி வறுத்துரு கொத்தமல்லி அதில் போட்டுக்கணும். ஒரு 5-6 மிளகாய், காரத்துக்கு தேவையான மிளகாயும் வறுத்துரு அதில் போட்டுக்கணும். எல்லாம் ஒன்றா போட்டுக்கிட்டு 1/4 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு கொத்துக்கறி கடையிலேயே போட்டு கொத்தி நைஸாக கொத்தி தருவாங்க. அதை வாங்கி அலசி தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கணும். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு மிக்சி போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை கொடக்கல்லையும் போட்டு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொடக்கல்ல அரைச்சதுன்னா ரொம்ப தண்ணி லேசாக மட்டும் தெளித்து அந்த வெங்காய ஈரத்துலேயே அதை அரைக்க வெங்காயம் ஈரமாக இருக்குமா அந்த தண்ணியிலே அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் போகிறோம்னா லைட்டாக தண்ணி தெளித்து அதை அரைச்சி தட்டில் எடுத்து வச்சு கருவேப்பிள்ளைய 2 கொத்து நைஸாக அரிஞ்சு அதில் போட்டு நல்லா எல்லாம் ஒன்றா பிசைஞ்சி கிளறி விட்டு ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுட்டு கையில் லைட்டாக தடவி சின்ன பளிங்கி மாதிரி உருட்டி தட்டில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வடை சட்டியில் அதை ஒரு 10 போட்டு பொரித்து நல்லா செவர விட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. அது கறினே மட்டன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் குடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க, நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம். நீங்களும் வாங்க, மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க, பிடிச்சிருந்தா சாப்பிட்டு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.